உங்களுக்கு எதிர்மறையாக ஒரு தீர்ப்பு வரும்போது அதை வைத்துக்கொண்டு அந்த சட்டமன்றத்தை விவாதிக்கிறீங்க. இது முற்றிலும் தவறானது. இது கட்டாயமாக உச்சநீதிமன்ற கேள்வி கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரேத பரிசோதனை நடத்தினோம், இவ்வளோ வந்து அடுத்த காலையில் வரைக்கும் இதெல்லாம் எப்படி இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பேசுகிறாரு. இதெல்லாம் எங்கே நீங்கள் சொல்லியிருக்கணும்? உச்சநீதிமன்றத்தை கேட்ட கேள்விகளுக்காக இன்றைக்கி சட்டமன்றத்தில் பதில் வருது. இது இப்போ உச்சநீதிமன்றத்தை அவமதிக்க செயல் இல்லையா? அங்கே சொல்லக்கூடிய பதில் அவமதிக்க செயல் இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு தெரியணுங்க, இது இன்றைக்கி எடுத்துக்க கூடாது. கண்டனத்தை தெரிவித்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? சரியாக பண்ணலை, நீங்கள் நாங்கள் அதிருப்தி இல்லை சொல்லி வாக் அவுட் பண்ணுவாங்க. எத்தனையோ வாக் அவுட் பண்ணாங்க. இது ஒரு வாக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு தூண்டி விடாங்க? இது இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு வச்சு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இது தவறுங்க, தவறான அணுகுமுறைங்க, பேச மாட்டோம்னு ஏன் முதலமைச்சர் சொல்லலை? இன்னைக்கு ஏன் சொல்லலை? அவர் டைரக்ஷன் மாற்றி போச்சு. வண்டி பின்னாடியே நாமக்கல் நிறைய பேர் ஓடி வந்தாங்க. அதனால் இங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, எங்களால் சமாளிக்க முடியல. போலீஸ் காவல்துறை சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை மக்கள். இதெல்லாம் மக்கள் மேலே குற்றச்சாட்டும் தாவேக்கா மேலே குற்றச்சாட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற திமுக அன்றைக்கி ஏன் சொல்லலை? அமைச்சர் திரு ஏவாவேல் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? எடப்பாடி அவர்கள் நடத்துகிற கூட்டம் இதை விட கூட்டம் ஜாஸ்தியாக வருது, அங்கே அசம்பாவிதம் நடக்கலை அப்படின்னு என்ன சொல்ல வராரு அவங்க. இப்போ எதிர்கட்சியோட கூட்டம் வந்து நியாயமாக நடக்குதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி இன்னைக்கு அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாருனாக்க இதை விட கேட்பார் யாருமே கிடையாதுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு இந்த கரூர் விவகாரத்தில். ஆனால் இதை வந்து அசம்பிளியில் பேசுகிறாங்களே, அது பேசலாமா? முதல்ல என்ன நடக்குது மேம்? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போ கேட்ட கேள்வி தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா இது பொதுமக்கள் நிறைய பேருக்கு தெரியாது, சந்தேகம் வரும். அதனால் அது அந்த நாலேஜ் இல்லாத, அந்த பொது அறிவு இல்லாதனால அவங்களாம் அமைதியாக இருக்காங்க. அது தவறானது, மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் அரசியல் பண்ணி அப்படியே கடந்து போகிறாங்க. இது தவறான முறை. நீங்கள் கேட்டது மாதிரி கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. சட்டமன்றத்தை இது எப்படி கையாளுறாங்க? நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில். அதுவும் இங்கே இந்தியாவினுடைய உயர்ந்த ஒரு நீதிமன்றங்கிறது உச்சநீதிமன்றம் தான். அந்த இடத்துல இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறச்சா இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டீங்க. இந்த கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இதை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் என்ன பதில் கொடுக்க போகிறேங்கிறத கொண்டு போய் நீதிமன்றத்தை தான் சொல்லணும். எனக்கு எதிராக தான் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அது அங்கே தான் விளக்கம் கொடுக்கணும். இப்போ வந்து பொதுமக்கள் யாரும் செக்ரட்டரியேட்டில் ஏறி படி நின்று போராட்டம் நடத்தலையில, பதில் சொல்லு சொல்லலே இல்லை. யார் கேட்குறாங்க? இன்றைக்கி சட்டமன்றம் 4 நாள் கூடியிருக்கு. அதுபோல் எதிர்கட்சி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு சாதகமான வழக்கை நீங்கள் போட்டிருக்கும் போது இங்கே வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் இல்லை வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இது அவதூறு ஆகிடும், அவமரியாதை செய்கிறதாகிடும், அவமதிப்பு செய்வதாகும், நான் சொல்ல முடியாது அப்படின்னு சுகமாக கடந்து போய்ட்றீங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்மறையாக ஒரு தீர்ப்பு வரும்போது அதை வைத்துக்கொண்டு இந்த சட்டமன்றத்தை விவாதிக்கிறீங்க. இது முற்றிலும் தவறானது. இதை கட்டாயமாக உச்சநீதிமன்ற கேள்வி கேட்கும். இப்போ வந்து உங்களுக்கு 8 வாரம் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம் வந்து பதில் வரை போடுறதுக்கு. அது வரைக்கும் தான் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிக்க, நீங்கள் எதுக்கு பேசினீங்கன்னு கேட்கும். எல்லாமே சட்டமன்றத்தில் பேசினீங்கனாக்கா ஒரு ப்ரிவிலேஜ் கிளாஸை யாரும் கேள்வி கேட்க முடியாது கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்ட இதுவாக இருந்தாலும் எந்த அமைச்சரானாலும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதிய குற்றவியல் சட்டத்தில் கூட முன்னுரிமை கொண்டு யார் தவறு பண்ணாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் கூட ஆளாக்கலாம்னு இப்போ வந்திருக்கு, மாற்றம் வருது, குற்றவியலுக்குள்ளே கொண்டு வரலான்னு. அது மாதிரி இது முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் கேஸு. 41 பொது ஜனங்களுடைய உயிர் போயிருக்கு. அது பலதரப்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இன்னும் அவங்க அதுலேருந்து விடுதலை ஆகலை. பல பேர் இன்னும் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா கேள்வி வருது. மக்கள் அதுக்கு மேலே ஷாக்கில் இருக்காங்க. இருந்தாலும் அந்த மக்களுக்கே ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி கரூர் வந்து இது பண்ணாத ஊர், யார் வேணால் நம்பி வரலாம், அப்படிலாம் பயப்படாதீங்க சொல்கிற மாதிரி
பாஜக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அந்த ஊரை சேர்ந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பேட்டியில் கூட சொல்கிறாங்க, அச்சடையாங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நல்லவங்க, உங்களை பாதுகாப்பாங்க, பயப்படாதீங்க, வாங்கன்னு கூப்பிட்றாரு. அந்த மாதிரி அளவுக்கு மக்களுக்கு டானிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பேசுகிறேன். அப்படி மாதிரி இருக்கிறச்ச இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் பேசுகிறாரு. இது எப்படி ஆரம்பிக்குது? எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. அவங்க இன்றைக்கி கருப்பு பட்டையை போட்டுக்கிட்டு வராங்க. கருப்பு பட்டையை போட்டு ஓகே அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்க, துக்கத்தை கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் ஆல்ரைட். ஆனால் அவங்க கேள்வி கேட்டபோது தான் வழக்கு தொடுத்தால் தான் வழக்கு எடுத்து கையில் எடுத்து செஞ்சானாக்க உடனே அமைதி காக்கும் விதமாக இது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க, இதை பேசக்கூடாது, வாயை மூடிவிடுகிறது ஆளுங்கட்சி. அதே அவங்களுக்கு எதிர்ப்பு இது வந்தானாக்க இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளுக்கு தெரியணுங்க, இது இன்றைக்கி எடுத்துக்க கூடாது. கண்டனத்தை தெரிவித்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? சரியாக பண்ணலை, நீங்கள் நாங்கள் அதிருப்தி இல்லைன்னு சொல்லி வாக் அவுட் பண்ணுவாங்களே. எத்தனையோ வாக் அவுட் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு வாக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு தூண்டி விடாங்க? இது இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு வச்சு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? ஆளுங்கட்சி. கோர்ட்டில் வந்து உங்களுக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து கூட இப்போ உட்காந்து விவாதிக்கிறீங்க. கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் டீம் வந்து கேட்டாங்க, அதான் பேசணும்னு சொல்லுவீங்களா? அப்பயும் சொல்கிறது தானே. இல்லைங்க, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, நிலுவையில் இருக்குது, நாங்கள் கோர்ட்டில் வந்து அதுக்கான தக்க உரை பதில் உரை கொடுப்போம், அதை காப்பி அப்போ வாங்கி பாருங்கள், இது தவறுங்க, தவறான அணுகுமுறைங்க, பேச மாட்டோம்னு ஏன் முதலமைச்சர் சொல்லலை? இன்றைக்கி ஏன் சொல்லலை? இதே தவறை பண்ணாங்க. எப்படி? அரசாங்கத்தை அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற கதையா, பந்திக்கு முந்திக்கங்கிற கதையா ஒரு காணொலி காட்சி நடத்தினாங்க. அதாவது மக்கள்லாம் குற்றச்சாட்டுறாங்க, வதந்தி பரப்புகிறாங்க, அந்த வதந்தியை போக்குறதுக்கோசரம் நடத்தினாங்க. இப்போ எதிர்கட்சி கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் அப்படி தான் பேசுகிறாங்க. வதந்தி பரப்பினா என்ன? நீங்கள் தான் வதந்தி பரப்ப எல்லாத்தையும் தூக்கி எல்லாரையும் சோஷியல் மீடியா போட்டால் உடனே கைது பண்ணுறீங்கல்ல, பண்ணிவிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு காணொலி காட்சி நடத்துறீங்க? அது ஒரு விளக்கமாக இன்றைக்கி சட்டசபையில் சொல்கிறதா? வதந்தி பரவுதல் ஜாஸ்தியாக இருந்தது, அதை தடை பண்ணுறதற்கும் மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கும் காணொலி காட்சி நடத்தணும்னு யாருக்கு சொல்கிறீங்க? உயர்நீதிமன்றத்துக்கான பதிலை இங்கே சொல்கிறீங்களா? ஏன்னா சாரி உச்சநீதிமன்றத்துக்கான பதிலை இங்கே சொல்கிறீங்களா? உச்சநீதிமன்றம் அதை வச்சு தாங்க இன்றைக்கி இடைக்காலத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? மக்களுடைய கான்ஷியஸு, மக்களுடைய அவங்களுடைய உண்மையான ஒரு தீர்வு வரணும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க பொதுமக்கள், அவங்களுக்கு செய்யணுங்கிறச்சு நீ ஏன் அவசரப்பட்ட? நீ எதுக்கு அந்த ஆஃபீஸர்ஸை வச்சு இது பண்ணீங்க, மீடியா ட்ரையல் நடத்துனீங்க? இதெல்லாம் எதுக்கு தேவை? இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறது. அவன் வந்து இந்த நிகழ்வுகள்லாம் உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறது. மக்களுக்கான சரியான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு போய் சேராதோ அப்படி எங்களுக்கு வந்து சொல்லிடுச்சு. சொன்ன அப்புறமே இன்றைக்கி திருப்பியும் அதே கதையை பண்ணுறீங்க. எப்படி? எதிர்கட்சி கேள்வி கேட்டான்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. வதந்தி பரப்பத்துக்கோசரம் காணொலி காட்சி நடத்தினோம். அடுத்தது 571 காவல்துறையினர் உள்ளே இருந்தாங்க. வண்டி வந்து நாங்கள் சொன்ன டைரக்ஷன்லேருந்து மாற்றி போகுது, அதையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவர் பேர் என்ன கண்காணிப்பாளர் வந்து அவங்க பேர் இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களே இந்த மாவட்ட செயலாளர் தாவேக்கா, அவர் கூப்பிட்டு சொன்னோம், இந்த மாதிரி கலவரெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் எங்கே போய் சொல்லணும்? ஏன் இதுக்கு முன்னாடிலாம் சொல்லலை? இன்றைக்கி பேசுகிறீங்க? இந்த கேள்விகளெல்லாம் எழுப்பி இருக்குது உச்சநீதிமன்றம். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த மாதிரி சொன்னாங்களா? அவர் டைரக்ஷன் மாற்றி போச்சு, வண்டி பின்னாடியே நாமக்கல்ல நிறைய பேர் ஓடி வந்தாங்க, அதனால் இங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, எங்களால் சமாளிக்க முடியல. போலீஸ் காவல்துறை சொன்ன பேச்சை கேட்கவே இல்லை மக்கள். இதெல்லாம் மக்கள் மேலே குற்றச்சாட்டும் தாவேக்கா மேலே குற்றச்சாட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற திமுக அன்றைக்கி ஏன் சொல்லலை? ஒரு நீதியரசர், பெண்மணி நீதியரசர் அவங்களுடைய தலைமையில் கமிஷன் அமைக்கிறீங்க. அப்போ அமைக்கும் போதே இங்கே காணொலி காட்சி நடத்துகிறீங்க அதிகாரிகள் வச்சு. இன்றைக்கி காணொலி காட்சி வச்சதுக்காக வதந்தி பரவுதுன்னு நீங்கள் தான் கைவந்த கலையை வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவீங்க சோஷியல் மீடியா தான். உடனே அதை நிறுத்த வேண்டியதானே? நீங்கள் எப்பா இங்கெல்லாம் இப்போ வதந்தி பேச, நீங்கள் நேராக போய் கமிஷன்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லியிருக்கணும். அதையும் தாண்டி உயர்நீதிமன்றம் அடுத்து இது கையில் வைக்கிறது, அதை நம்ம அடுத்த பார்ட்டாக பேசுவோம். ஏன்னா எப்படி அதில் உயர்நீதிமன்றம் இதை கையாண்டதில் குறைகளை உச்சநீதிமன்றம் சொல்லுது நான் சொல்கிறேன், படித்து காட்டு. இப்போ இதை பொறுத்து சொல்லுவோம். இவங்க நீ சட்டசபையை பற்றி கேட்டதை அதை முதல்ல கையாளுவோம், அது கரண்ட்டு. ஏன்னாக்க இப்போ வந்து இப்போ வதந்தி பரப்புனா சொன்ன இப்போ நடத்தினோம், இதை நடத்தினோம், அதை நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பதிலுரை எழுதுகிற மாதிரி இன்றைக்கி அசம்பிளியில் பேசுகிறாங்க. யார் யார் பேசுகிறாங்க? இப்போ எடப்பாடி அவர்கள் கூட்டம் கூட்டுறாரு, இதோட கூட்டம் ஜாஸ்தி வருது. இப்போ வந்து அதிமுக நல்லதாக போச்சு, திமுகக்கு அமைச்சர் திரு ஏவாவேல் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? எடப்பாடி அவர்கள் நடத்துகிற கூட்டம் இதோட கூட்டம் ஜாஸ்தியாக வருது, அங்கே அசம்பாவிதம் நடக்கலை
அப்படின்னா என்ன சொல்ல வராரு அவங்க? இதெல்லாம் இங்கே பேசுவோம். ஏவாவேல் எதுக்கு பேசுகிறாரு? அப்போ வந்து அங்கே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, ஏன் பேசுகிறாரு? இது எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு? எதுக்கு ஒப்பிடுறாரு அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை ஆசின்னு? அப்போ என்ன சொல்ல வரீங்க? அவங்க அதாவது மறைமுகமாக என்னென்ன பதில் சொல்லணுமோ, தாவேக்காவோட தொண்டர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது அவங்க என்ன ஃபேனாகவே இருக்காங்க, அவங்க தொண்டர்களாக அரசியல் தொண்டர்களாக மாறலான்னு சொல்லி காட்டுறாங்கன்னா, அங்கே இப்போ வந்து அதிமுக இப்போ இன்னும் 5-6 மாதத்துல எலெக்ஷன் இருக்குது, தேர்தல் இருக்குது, அவங்க தான் எதிர்கட்சியே. அப்போ அவங்களே பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாரா? அப்போ எதிர்கட்சியோட கூட்டம் வந்து நியாயமாக நடக்குதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி இன்னைக்கு அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாருனாக்க இதை விட கேட்பார் யாருமே கிடையாதுங்க. ஏங்க எதிர்கட்சிக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இவங்க பேரில் குத்தம் வந்தோன்னே எதிர்கட்சியை ஆஃப் பண்ணுறாங்க. காரணம் நல்ல பாராட்டு வரி கொடுத்து, காரணம் என்ன? அடுத்தது இவங்க வேறு ஏதாவது வழக்கு போட்டுருவாங்க நம்ம பேரில். அதான் உள்நோக்கம். வெளியில் பாராட்டுற மாதிரி சொல்லி உள்நோக்கம் அவங்கள சாந்திப்படுத்தி எப்பப்பா மேலே போகாத, நில்லு அப்படிங்கிற ஒன்று. ஏன்னா இன்றைக்கி தாவேக்காவும் அதிமுக ஒன்றா சரின்னு சொல்கிறாங்க, அதனால் அது நிறுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அசம்பிளி ரெக்கார்டிங்லாம் போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிச்சயமாக நிருபர்கள் நீங்கள் விட மாட்டீங்க, பத்திரிக்கை வந்து கவர் பண்ணிச்சு இதெல்லாம் போகும். நீங்கள் என்னங்க அதிமுகவில் அல்லது தாவேக்கா கட்டது சொல்ல வரீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கும் நிச்சயமாக பாருங்கள் உச்சநீதிமன்றம். இது என்ன அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதிமுக நல்லா இருக்குது, தாவேக்கா நல்லா இருக்குது. எங்கள் உயிர் போயிருக்கு, உயிரை பற்றி சரியாக நடக்கல, நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். அப்படி உச்சநீதிமன்றம் நிச்சயம் கேட்குங்க. என் கவலை பொது ஜனங்களை பற்றி நீங்கள் இபிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா நாங்கள் இன்றைக்கி இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்கோம். கேட்குமா இல்லையா? நிச்சயமாக கேட்குங்க. நான் என் குழந்தை போயிருக்குங்க, 1.5 வயசு குழந்தை, அதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளது அதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கும் தன்னுடைய அதிகார உச்சவரம்பை பயன்படுத்தி சிபிஐயை, அதாவது மத்திய புலனாய்வுத்துறையை சில முக்கியமான வழக்குகளில் தான் பண்ணணுங்கிறதே கிடையாது. அதையும் தாண்டி ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படும் போது நிச்சயமாக நீதிமன்றம் பொதுமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கோசரம் உள்ள நுழையும். அப்படிங்கிறதுனால மத்திய புலனாய்வுத்துறையை நாங்கள் நியமிச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு மக்களுடைய அழுகை எங்கள் குரலுக்கு அப்படியே கேட்குது. இதே தான் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அஜித்குமார் அந்த காவலை இறப்பும் போதும் மக்களுடைய அழுகை குரல் எங்கள் கேட்கலாங்கிற சுவமோட்டோவாக எடுத்தோம் சொன்னாங்களா இல்லையா? ரைட்டா? அதே மாதிரி தான் இங்கே மக்களுடைய பொது ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்டடு, அதனால் நாங்கள் எடுக்கிறோம், அப்படிலாம் வேறு சொல்ல முடியாது அப்படி சொல்லி நிறுத்துது. அதனால தான் கையிலுக்கு சிபிஐ ஆர்டர் பண்ணுங்கிற காரணத்தையும் சொல்லிடுச்சு. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட் போயிருக்குங்க அவ்வளவு கவலைப்படுது உச்சநீதிமன்றம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இபிஎஸ் அவர்கள் கூட்டமே பரவாயில்லாம், அப்போது அசம்பாவிதமே நடக்கலை. இது என்ன பேச்சு? பொதுமக்கள் எப்படி உச்சநீதிமன்றம் எப்படி எடுத்துக்கோங்க? ஓ, எனக்கு நீங்கள் அங்கே பதில் சொல்கிறீங்களா? எங்கள் நிலுவையில் இருக்குது, இன்றைக்கி ஆயிடுச்சு 1 வாரம், 2 வாரம் கொடுத்துருக்காங்க, 8 வாரம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ பொறுக்கக்கூடாதா? ஏன் நீங்கள் இங்கேருந்து பதில் கொடுக்குறீங்க? என்ன கவனம் இருக்காதா? உச்சநீதிமன்றம் கவனிக்காத? இதெல்லாம் கவனிக்குமா இல்லையா? அப்போ நீதிமன்றங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? நீதிமன்றம் மரியாதை கொடுக்குறது ஒவ்வொரு நீதி அரசரையும் வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குனாக்கா அவங்க படிக்கணுங்க. இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் இருக்கார் இல்லையா, அவருக்கே கேள்வி எழுப்பி வந்திருக்குங்க உச்சநீதிமன்றம். பதிவாளர் என்பது உயர்நீதிமன்ற நடவடிக்கைகளுடைய நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்தவர். அது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கீழே நீதிமன்றத்தில் வர நீதிபதிகளில் அவங்கள தான் அந்த பதவிக்கு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவங்க நீதி அரசராக உயர்நீதிமன்றத்தை போவாங்க. அப்படிப்பட்டவர்களே இன்றைக்கி கேள்வி கேட்டிருக்கு. நீங்கள் எப்படி நீங்கள் மதுரை பெஞ்சில் போக வேண்டிய கேஸை இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தை எப்படி அனுமதிச்சிங்க? அது என்ன மேம்? அது மதுரை பெஞ்சுக்கு போகக்கூடியது எப்படி சென்னை உயர்நீதிமன்றம்? காரணம் மதுரை பெஞ்சு இந்த காரணம் வந்து முதல்ல ஒரே ஒரு ஹைகோர்ட் தான் இருந்தது சென்னை தமிழகம் முழுவதுமே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வழக்குகள் அதிகமாக தாக்கல் செய்யப்படுகிறது. வழக்காடிகள் சில பேரில் அந்த கன்னியாகுமரியில் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்து கேஸை நடத்த கஷ்டமாக இருக்குது, இதை பிரிக்கணும் அப்படின்னு மக்களுடைய கோரிக்கை வந்தது. ஆனால் சில வழக்கறிஞர்களை ஏற்றுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் போயிடுங்கனால அவங்க சொன்னாங்க, நாங்கள் அங்கே போய் நடத்துறது கஷ்டம், எங்களுக்கு ரெகுலராக அங்கேருந்து கிளைண்ட்ஸ் வராங்க, எப்படி அஃபெக்ட் ஆகும் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி போராட்டங்கள்லாம் நிறைய நடந்தது தடை பண்ணணுன்ட்டு. அதையும் தண்ணி அங்கே வந்துருச்சு. அது வந்தபோது இங்கே நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க திருச்சிக்கு கீழே தென் தமிழகத்தில் இருக்கிற எல்லாமே மதுரைக்கு போயிடும். அதுக்கு மேலே இருக்கிற வட தமிழகம் கொங்கு பகுதி அது எல்லாமே சென்னைக்கு வரும். இதான மெயின் பிரின்சிபல் வந்து கோர்ட்டு இதுதான். சார்ட்டர்ட் கோர்ட்டு அந்த ஆங்கிலேயர் காலத்தை ஆரம்பிச்சுக்கிட்ட 4 கோர்ட்டில் வந்தது.
பாம்பே, கல்கட்டா, சென்னை மாதிரி. ஓகே. அதனால் சார்ட்டர்ட் கோர்ட் இது, இதனுடைய ரூல்ஸே வேறு. அதனால் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த போது அங்கே தான் இப்போ வந்து இந்த நிகழ்வு எங்கே கரூர் எங்கே திருச்சிக்கு பக்கத்தில் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே தான் போகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கரூர் விவகாரம் வந்து மதுரைக்கு போகக்கூடிய விஷயம் அது. ஆமாங்க, கரூரில் தானே ஸ்டாம்பிங் நடந்தது. கூட்ட நெரிசல் எங்கே இருந்து அங்கே தானே. அப்போ வந்து அது வந்து எங்கே போகணும், அங்கே தான் போகணும். அதை விட்டு என்ன பண்ணாங்க, சில பேர் இங்கே தாக்கல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து நம்ம பேசியிருக்கோம் நிறைய. அதுக்காக என்ன ரீசனாக இருக்கும், சீக்கிரம் விரைந்து முடிப்பாங்கன்னா இல்லை அப்படி இல்லைங்க. இது எப்படின்னாக்க நீங்கள் பாருங்கள், தாக்கல் பண்ணுறது வந்து ஒரு வழக்கறிஞர் வழியாக தான் தாக்கல் பண்ணாங்க. வழக்கறிஞருக்கு தெரியுங்க இது வந்து அங்கே தான் போகணும்னு தெரியுங்க. மாற்றி நடந்தால் கூட உயர்நீதிமன்றத்துடைய பதிவாளர் செக்ஷன் இருக்கு இல்லையா, நம்பர் பண்ணுறதெல்லாம் அது தடுத்து நிறுத்துருவாங்க. சார் இங்கே போட முடியாது சார், மேடம் இங்கே வர முடியாது மேடம், இது கரூரில் இருந்து அங்கே ஜூரிஸ்டிக்ஷன் நம்பர் பண்ண மாட்டேவாங்க. இந்த விவகாரத்தில் அது நடக்கலை. இது நடக்கலை. அது தாண்டி என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, நவராத்திரியில் கோடைக்கால நவராத்திரி விடுமுறை ஒரு வாரம் மூடுது. அந்த சமயத்தில் ஒரு வாரம் ஒரே ஒரு நாள் எமர்ஜென்சிக்கோசரம் உட்காரும். நம்ம இதிலே பேசியிருக்கோம். எமர்ஜென்சின்னா பெயில் அதெல்லாம் தான் முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் நடத்தணும், அந்த கேஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது, பின்னாடி தான் பண்ணணும். அதையும் தாண்டி அதுக்கு முக்கியமாக என்ன எமர்ஜென்சி சொல்லி ஸ்லிப்பு வாங்கினா தான் பதிவாளர் கையெழுத்து போட்டால் தான் இங்கே நம்பர் இங்கே வரும், பேப்பர் தாக்கல் செய்ய முடியும். அப்படின்னா அந்த பதிவாளர் ஏன் அண்ணன் அவசரப்பட்டார், அவருக்கு தெரியாது அது மதுரைக்கு போக வேண்டியதுன்னு. அப்போ அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது, ஏன் பண்ணார், அது ஒரு கொஸ்டின். அதையும் தாண்டி இது சம்மந்தமான இதே ஒரு ப்ரேயர்னு சொல்லுவாங்க, பிரார்த்தனையை தேடி இன்னொரு வழக்கு இந்த நவராத்திரி விடுமுறைக்கு முன்னாடியே தாக்கல் பண்ணி அது நிலுவையில் இருக்குது. அது என்ன வழக்குன்னு சொன்னீங்கன்னாக்க, நாகப்பட்டினத்தை தாவேக்கா நடத்துது கூட்டம். அப்போ திருச்சியில் நடத்துச்சு, கள்ளக்குறிச்சி பெரம்பலூர்லாம். அப்போ இருக்கும்போது பொதுமக்களுடைய சொத்துக்கள் தாக்கப்பட்டதா அவங்களுடைய நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணாங்க. 884 எனக்கு நம்பர் 884 25. அந்த பொதுநல வழக்கில் ஒரு ரிட்டாக பாயிண்ட் பண்ணுறாங்க. ரிட்டுனாக்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க நடவடிக்கையாக எடுக்கணும் சரியான்னு சொல்லி போடுறாங்க. அந்த வழக்கு பொதுநல வழக்கில் ஒருத்தர் தனியாக போட்டதை அந்த வழக்கில் வன்மையாக கண்டித்து தாவேக்காவை பார்ட்டியாக இருந்ததுனால அவங்க வந்து அதுக்கு நஷ்டஈடு அந்த தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். தலைவர் பொறுப்பேற்று அந்த கட்சியானது அந்த நஷ்டஈடெல்லாம் செட்டில் பண்ணணும். அது பொதுமக்களோ பொது அரசாங்கத்துக்கான பொருளோ ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தால் கொடுக்கணும் சொல்லி இடைக்கால டயத்தை கொடுத்து நிறுத்தி வச்சுருக்கு. அதில் தான் வழிகாட்டுதல் கேட்டாங்க. அப்போ தமிழக அரசு வந்து நாங்கள் கேட்டு வந்து சொல்கிறோம், பதில் போடுறோம் சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது நவராத்திரி விடுமுறைக்கு முன்னாடி. இப்போ நடுவில் அதே கேட்டு இங்கே போடுறாங்க அதே கேட்டு இந்த விடுமுறையில் ஒரே நாளில் உட்காரது இல்லையா, அன்றைக்கி போடுறாங்க. அதை தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பிடிக்குது, ஹைகோர்ட் பதிவாளர். அது சரிங்க, அவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி அதே மாதிரி ஒன்று வச்சுருக்கு, பெண்டிங்கில் இருக்குது, எதுக்கு நம்பர் பண்ணீங்க, அவசியம் என்ன? அப்போ என்ன நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு, நீங்கள் கவனம் செலுத்தலையா, இது அர்த்தம் என்ன? சரி அதை பண்ணிட்டீங்க. பண்ண போது அவங்க கேட்காத தீர்ப்பை தாண்டி ஏன் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு தனி அரசருடைய தனி அமர்வு இருக்கு இல்லையா, அது கேள்வி கேட்குது. ஏன்னா அவங்க அப்படி அது அவங்க கேட்டதே வேறங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சிபிஐ என்கொயரி வேணும் கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதே மனு அங்கே பெஞ்சில் மதுரையிலையும் வருது, அதே மாதிரி இன்னொருத்தர் போடுறாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், உடனே தெரிஞ்ச உடனே இங்கே இருக்கிற தனி அமர்வு வந்து நீங்கள் அந்த பெஞ்சுக்கு போங்க அப்படின்னு ஒரு மனுக்கு சொல்லுது. அது யாருனாக்க பாஜகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் திருமதி உமா ஆனந்த். அவங்க நீங்கள் மதுரையில் சேர்த்துக்கங்கன்னு சொல்லுது. மதுரையில் ஒரு அமர்வு என்ன சொல்லுது, தனியாக உட்காந்துருக்கிற பெஞ்சுக்கிட்ட வர நீதி அரசு இருக்கிற பெஞ்சுக்கு நீங்கள் அங்கே போங்க கேட்குறாங்க. அமர்வு எப்படிங்க சொல்ல முடியும்? 2 பேர் இருக்கிற நீதி அரசு இருக்கிற அமர்வு வந்து சுப்பீரியர் மேலே, இது வந்து ஒரு தனி அரசர் இருக்கிற ஒரு இது நீதி அரசர் இருக்கிற இது அப்படின்னு இங்கே அனுப்பி சொல்லுது. இந்த மாதிரி குழப்பங்கள் பலவிதமான கேஸுகளை நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுது வழக்குகளை. அப்போ மாற்றி மாற்றி தீர்ப்பு வந்தால் எதுன்னு எடுத்துக்க முடியும்? ஒரே நான் நளினியும் அதே கேட்குறேன், நீங்கள் ஸ்டீஃபன் அவங்க பேர் ஸ்டீஃபன் நீங்களும் அதே கேட்குறீங்க, உங்களோட மதுரைக்கு போங்கிறாங்க, என்ன இங்கே வாங்குறாங்க, என்ன மதுரை, இப்படி மாற்றி மாற்றி வந்தால் இது எப்படி எடுத்துக்க முடியும்? அது ஒரே நாள்லேயே என்ன அதெல்லாம் பார்த்துட்டு தான் இது என்ன குழப்பம் நடக்குது, ஏன் நீங்கள் மைண்ட் அப்ளை பண்ணலையா, இது என்ன அவசரம், இது சம்மந்தமாக இதே மாதிரி வழக்கு ஒன்று ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்குது, அதை விசாரிக்க வேண்டியதானே, அதோட அவசரம் இல்லைன்னு சொல்லி நம்ம அன்றைக்கே சொன்னோம். இதெல்லாம் அவசரப்பட வேண்டிய வழக்குகள் கிடையாது, நிறுத்திருக்கலான்னு. அது மாதிரி செஞ்சாங்க. அதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பிடிக்குது. என்ன அவசரம், ஏன் மைண்ட் அப்ளை பண்ணலன்னு பதிவாளரை கேள்வி கேட்குது. மூடி மறைக்கிறது தான் அந்த அவசரம், அப்படிதான். அது அப்படி சொல்ல முடியாது. வரம்பு இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி விசாரணை நடத்துறீங்க கேட்குது.
மதுரையில் தான் போயிருக்கணும், ஏன் இங்கே அனுமதிச்சிங்க? அந்த அனுமதிச்சதுனால தான் தனி அரசர் அந்த வழக்கை வந்து கையாளுறாரு. கையாளும் போது கேட்டதை தாண்டி அவர் கேட்கப்படாத குறித்து சில கருத்துக்கள் வருது நீதிமன்றத்தில். அது குறித்து தான் இவங்க வந்து தாவேக்க அங்கே போகுது. எங்கள் தலைமை பண்பைன்னு சொல்லி இல்லை, அப்படி தான் எங்கள் தலைவர்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மேல்முறையீட உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் அப்போ தான் அந்த கேள்வி கேட்குது, உங்களுக்கு வரமுறை இல்லாத இடத்துல கேள்வி கேட்டது தவிர அதையும் தாண்டி கேட்காத நான் ஒரு இந்து தான் வேணும்னு சொல்லி உங்களை தேடி ஒரு ப்ரேயர் வைக்கலை, அது வைக்காத ப்ரேயர் நீங்கள் எடுத்து கையாளுறீங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய்ங்கிற ஒரு தனிநபர் அதில் பார்ட்டியே கிடையாது, எதிர்பார்ட்டியே காட்டலை. ஓகே, காட்டாத போது நீங்கள் அவரை பற்றி பேசுவீங்க. இது சம்மந்தமாக இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். அப்போ எப்படி பேசுவீங்கன்னு கேட்கு, இந்த வழக்கு முடிச்சிருவோம் அப்படி கேட்குது. அதனால் இது சரிப்பட்டு வரல, இது தவறு, அணுகுமுறை தவறு. அதனால் நிச்சயமாக பொதுமக்களுடைய கான்ஷியஸ் நெஞ்சு, அவங்க அழுக, இதை அவங்களுடைய அடிப்படை உரிமை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடத்தணும். சிபிஐ மட்டும் நிற்கிற, சிபிஐ கூட ஒரு செக்மேட் வைக்குது, ஒரு கண்காணிப்பு வைக்குது உச்சநீதிமன்றம். என்ன, அதாவது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை நியமித்து அவருக்கு கீழே 2 காவல் அதிகாரிகள் ஐஜி லெவலில் இருக்கிறவங்கள, ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் வேலை பணியில் இருக்கணும், ஆனால் தமிழராக இருக்கக்கூடாது, அப்படிங்கிற ஏன்னா நியாயம். இப்போ வேறு இடத்துலேருந்து இதுக்கு காரணம் என்னன்னாக்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து சேர்த்த வழக்கை இங்கே நடத்தக்கூடாது, அவங்க அரசாங்கத்தில் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மறைந்த திமுகவினுடைய அமைச்சர் பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் அவர் இருந்தார், அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து வேறு இடத்துல மாற்றணும் ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க அது பரப்புறாங்க போச்சு கர்நாடகாவுக்கு, ரைட்டா, நீதி கிடைக்காதுன்னு. அதே மாதிரி மறைந்த திமுகவோட அமைச்சர் கிருஷ்ணன் அவருடைய வழக்கில் தற்பொழுது இருக்கிற முதலமைச்சருடைய சகோதரரும் மறைந்த முன்னாள் அமைச்சர் அழகிரி அவர்கள், அது வந்து அவரை எதிராளியாக ஒன்றா காட்டினாங்க. இங்கே நீதி கிடைக்காது மாற்ற சொல்லி போனாங்க. அதே மாதிரி இவங்க யாரோ பொதுநல வழக்கு போட்டாங்க, அது சித்தூருக்கு போச்சு. சித்தூரில் போய் அத்தனை வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் வெளியில் வந்த போது அத்தனை விடுதலை அடைந்த போது அப்போ முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அது மேலே அப்பீலே போடலாம். அப்போ அந்த கொலை எப்படி சம்பவம் நடந்தது, எப்படி அந்த உயிர் போச்சு, இன்னி வரைக்கும் அது மர்மம், ரைட்டா. அது அப்படி. அதனால தான் இவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்மொழி பேசாத வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே வரணும், ஒரு நியாயத்தை எதிர்பார்க்குது உச்சநீதிமன்றம். ஏன்னா இவங்க செஞ்ச இது. இப்போ நாம் சொன்ன மாதிரி அந்த அமைச்சர் அதிகாரிகளை வச்சதுக்கு காரணம் என்னன்னாக்க, பல விதமான வதந்திகள் பரவுது, மக்களுக்கு தெளிவை உண்டாக்கணும், அதான் நாங்கள் அதிகாரிகளை வச்சு காணொலி காட்சி நடத்தினோம் அப்படின்னு. ஏன்னா இந்த காணொலி காட்சி நடத்துறது தான் வன்மையாக கண்டிக்குது உச்சநீதிமன்றம். கண்டித்து நீங்கள் அவசரப்பட்டீங்க, எதுக்கு முன்னாடி போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஆமாம், அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அதில் வருவார், ஏன் இப்படி நடத்தினீங்க, என்ன அவசரம், இப்படி ஏதோ சந்தேகத்தை எங்களுக்கு கலப்புதே, ஸ்மெல் த ரேட், ஒய் யூ ஆர் ஹரியிங் திங்ஸ், எதுக்கு அவசரப்படுறீங்க, எதை மூட பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குது. அதனால தான் இன்றைக்கி அதையும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்து சிபிஐக்கு ஆர்டர் பண்ணுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரேத பரிசோதனை நடத்தினோம், எவ்வளோ அடுத்த காலையில் வரைக்கும், இதெல்லாம் எப்படி இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பேசுகிறாரு, இதெல்லாம் எங்கே நீங்கள் சொல்லியிருக்கணும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இப்போ வந்து எதிர்த்தரப்புக்கு பதில் சொல்கிறதுக்கு கூட ஒரு சான்ஸே கொடுக்கல உயர்நீதிமன்ற தனி நீதிபதியோட அமர்வு. எப்படின்னாக்கா, இப்போ நான் வழக்கு தொடர்கிறேன், யார் வழக்கு தொடர்றேன், என்னுடைய கவர்மெண்ட்டோட அரசாங்கத்துடைய துணை தலைமை வழக்கறிஞர், அவர் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே கொண்டு ஆர்டர் போட்டாங்க, தவறான அணுகுமுறைன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். இதே திமுக இந்த மாதிரி வழக்கை எதிர்கட்சியாக இருக்கச்சு சும்மா விடுமா? இந்த மாதிரி வந்து அதிமுக தரப்பில் நடந்தால் சும்மா இப்போ என்ன பண்ணாங்க, நீங்கள் சிபிஐ கேட்டு அந்த ஸ்டெர்லைட் பண்ணீங்களா? அதுமாதிரி நிறைய வழக்குகள் போயிருக்கீங்க. குட்காக்கு பண்ணாங்களா இல்லையா? அசம்பிளிக்குள்ளேயே தூக்கிட்டு வந்தாங்களே. ஆமாம், தூக்கிட்டு வந்து காட்டிட்டு பண்ணாங்களா இல்லையா? அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு சிபிஐ வேண்டியதாக இருந்தது. இப்போ நீங்களே நேர்மையாக நாணயம் விளக்கம் கொடுக்குறீங்களே இன்றைக்கி சட்டமன்றத்தில். இது 571 காவலாளிகள் இருந்தாங்க, ஐஜி வந்து எஸ்பி கூட்டு சொல்கிறாரு, அந்த அமைப்பாளர் ஆர்கனைசர்
கரூர் தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கிட்ட, அப்பா உங்கள் ஆளுங்க பின்னாடி துரத்திட்டு வராங்க, இங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டைரெக்ஷன் மாற்றி போகுது வண்டி, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி வைக்கல, டாய்லெட்லாம் ஏற்பாடு பண்ணல அப்படிலாம் பார்த்து சொன்னோம். அவங்க கேட்கல. ஏங்க ஒருத்தர் கேட்கலன்னு இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு தமிழக அரசு சொல்ல முடியுமாங்க? பெஸ்டட் பவர், சொல்ல கணக்கில் இல்லாத பவர் போலீஸ்க்கு இருக்குங்க. இராணுவங்கிறது சின்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இராணுவம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சின்ன இராணுவம் காவல்துறை. அது இவர் ஸ்டாலின் கையில் தான், இவர் கையில் இருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்கலாம்? கேன்சல் பண்ணணும். மீட்டிங் இல்லீகல். 7 மணி நேரம் தள்ளி வந்ததுனால இந்த விளைவுகள் ஏற்பட்டதாக இன்னைக்கு தமிழக அரசுல சட்டமன்றத்தில் பேசுறாங்க. முதல்வர் அவர்களே பேசுகிறார். வந்து தாமதம் தான் வளர்த்து அந்த தாமதம் பேசுறாங்க. நீங்க கொடுத்தது 7 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க, நீங்க எதுக்கு அதிகமாக கொடுத்தீங்க? 12லேருந்து 7 அதையும் கேட்குது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பதில் வருது. இது இப்போ உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் இல்லையா? அங்கே சொல்லக்கூடிய பதில் இங்கே தான் அவமதிக்கும் செயல் இல்லையா? சொல்லுங்க. இப்போ அதை பற்றி இப்போ திரு அண்ணாமலை அவர்களை எதிரியாக காட்டி திரு டிஆர் பாலு அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காரு, அவதூறு வழக்கு. அதில் என்ன நடந்தது? நான் உள்ளே இருந்தேன். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு என்ன பேசுகிறாங்க எனக்கு தெரியும். நான் வக்கீல உள்ளே இருக்கேன். நான் இல்லை அதெல்லாம் இப்போ வந்து இன்னொன்று இந்த எதிர் விசாரணை குறுக்கு விசாரணை கூட இப்போ அப்லோட் பண்ணுறாங்க. இதை பதிவிறக்கம் செய்கிறாங்க. இதில் சர்வீசஸ்ங்கிற ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் அதில் பிரிண்ட் எடுத்து பேசுகிறான். அதுக்கு முன்னாடி நான் பேசினேன் வச்சுக்கோங்க, அது அவதூறுங்க. அப்படியே மடைமாற்றம் செய்வதாக அர்த்தம். வழக்கறிஞர் பேசுகிறாங்க, 2 தரப்புலையும் இவங்க இருக்காங்க, நீதிபதி இருக்காங்க, அவர் கேட்டுட்ருக்காரு. இப்போ நான் பேசுகிறது வேறு விதமான ஒரு சிந்தனையை தோண்டும். எதுக்கு? நீதிமன்றத்துக்கு. அதை தடுக்கணும் தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவமரியாதைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. உள்ளே என்ன இருக்குது பேப்பர் தெரியாது இல்லையா, அது சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எதுக்கு விளக்கம்? கூராய்வு செய்யப்பட்டது, அடுத்த நாள் காலையில் வரை செய்யப்பட்டது, வீடியோகிராஃபி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எங்கே போய் சொல்லணும்? அங்கே போய் சொல்லணும். இல்லை அதிகாரிகள் வச்சு காணொலி காட்சி நடத்துங்க, அப்போ போட்டு காட்டினீங்களா? வீடியோகிராஃபி நடத்துங்க. அவதூறு பரப்புகிறாங்க ஜனங்க, சொல்லிட்டீங்களா? அதுக்கோசரம் நடத்திட்டானே. எப்பா அவதூறுலாம் பண்ணாதீங்க, பாருங்கள் எவ்வளோ வீடியோகிராஃபி பாருங்கள், பிணக்குறாய்வு போயிட்டுருக்கு, அது போயிட்டு பண்ணியிருக்கு, ஆதாரம் இருக்குது பாருங்கப்பா, இந்த மாதிரி தப்பாக சொல்லாதீங்க, நிர்வாகம் நல்லா தான் இருக்குது. ஏன் அப்போ பண்ணலை? இப்போ எதுக்கு சட்டமன்றத்தை சொல்கிறீங்க? அந்த பதில் எங்கே சொல்கிறோம் அங்கே சொல்லுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையே மீறி இங்கே பண்ணுறீங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை? அவதூறு இல்லையா? நிச்சயம் கண்காணிக்கும். உச்சநீதிமன்ற நாலேஜுக்கு போகாமல் இருக்காது, அங்கே கண்காணிக்க தான் படும். ஏன்னா மீடியாக்கள் இருப்பாங்க. அது ஒரு ஒன்று முடிஞ்சா. அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த ஜட்மெண்ட்டில் முக்கியமான பகுதியை சொல்லிடுறேன். அது எப்படி வந்து அவங்க கொண்டு வராங்கன்னா, ஏன்னா நம்ம 10 பக்கத்தில் போய் சொல்லிட்டு போகிறாங்க, மேடம் நினைக்கக்கூடாது. அன்னைக்கு 9வது பத்தியில் சொல்லுது உச்சநீதிமன்றம் தன்னுடைய 9வது பத்தியில் இதை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுனாக்க, எஃப்ஐஆர் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது நம்பர் 855 2025 27ஆம் தேதியே தாக்கல் பண்ணியிருக்காங்க. நடந்த அன்றைக்கே அதில் போட்ட செக்ஷன் 105 110 125B 223 குற்றவியல் சட்டத்தில், புது குற்றவியல் சட்டம். அதுக்கப்புறம் அதில் வந்து இது பொது சொத்தை நாசம் பண்ணதுக்காக அந்த சட்டம் இருக்குது, அதில் 3ல் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 10வது பந்தியில் பேராகிராஃபில் 30ஆம் தேதி 29 27 அங்கே நடக்குது. 30ஆம் தேதி சில மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. நம்பர் வந்து ரிட் பெட்டிஷனாக போடுறாங்க. இதுதான் கேள்வி கேட்குது. ரிட் பெட்டிஷனாக 2756 2753 2751 ஆஃப் 2025 இந்த வருஷத்து இதெல்லாம் மதுரை பெஞ்சும் மதுரை பெஞ்சில் இந்த 3 வழக்கம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்குறீங்க, இது ரிட் பெட்டிஷனாக. ஆனால் கிரிமினல் வழக்கை பற்றி ரிட் பெட்டிஷனாக போட முடியாது. அதை கேள்வி கேட்குது, போட்டிருக்கா. அதுக்கப்புறம் என்னென்ன அதில் இது கேட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் கேட்குறது 2756 3வது 4வது எதிராளிகள் யார்? 3 4னாக்க தமிழ்நாடு அரசாங்கம், இவங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதுக்கப்புறம் இவங்க அந்த டிஜிபி எஸ்பிலாம் அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணணுன்னாக்க ஒரு சிபிஐ என்கொயரி தேவை. அது அட்லீஸ்ட் 39 பேர் இறந்துருக்காங்க அந்த தேதியில், அதாவது அன்றைய தேதிக்கு 30ஆம் தேதிக்கு இறந்துருக்காங்க. இன்னும் 80 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது, அதனால் தேவை. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. 80 பேருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை பார்த்துக்கணும். அடுத்தது வந்து அடிப்பட்டாங்களே அவங்களுக்கு 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதையும் தாண்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், அந்த மனுவை பார்த்து ஆர்டர் பண்ணணும். இதுதாங்க இங்கே தான் சிக்கிறாங்க.
வெறும் மனுக்கள் கொடுத்துருக்கோம். இங்கே சிபிஐ கேட்குறோம், இது அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது முதல் கேஸ் 27/56. அடுத்துல 27/5/563 என்ன கேட்குறாங்க, ரெண்டாவது எதிராளி அவரை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு குழு அமைச்சு விசாரிங்க, தமிழ் வெற்றி கழகமும் வந்து எப்படி மீட்டிங்கு நடத்தினதுக்கான இதெல்லாம் பதில் சொல்லணும், அந்த இடம் குறுகிய இடம் ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம், அதை பார்க்க சொல்லுங்கன்னு இருக்காங்க. அடுத்து இன்னொன்று அதே மாதிரி தான் மனு கொடுத்துருக்கோம். 1லேருந்து 5 எதிராளிகளுக்கு எஃப்ஐஆரில் 885 நீங்கள் போட்டிருக்கீங்க. அந்த போட்டதுக்கான ஸ்டாம்பேட்டுக்கான காரணம் 41 பேர் இருந்திருக்காங்க. இதை சிபிஐ விசாரிக்கணும். ஸோ 2 சிபிஐ வருது. சிபிஐ என்கொயரி ஒன்று, இல்லை ஸ்பெஷல் எஸ்ஐடி ஒன்றும் கேட்குது. பை அ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆர் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கேட்குது. அது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற அல்லது கரண்ட்டில் இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கு. இதுதான் 3ங்க. இந்த 3க்கும் மதுரை பெஞ்சில் தாக்கல் பண்ணியிருக்கு. பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்ட இது இப்போ என்னென்ன ஒரு ரிலீஃப் கேட்குறாங்களோ அதை தாண்டி 27/540 வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்னது 3 இங்கே தாக்கல் பண்ணுறாங்க. என்னன்னாக்க, அதாவது முதல் கவர்மெண்ட்டில் 4 பேர் என்ன பண்ணணும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், அப்ரோப்ரியேட் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன் எஸ்ஓபி ஃபார் ரெகுலேட்டிங் த பொலிட்டிக்கல் ரேலிஸ், ரோட் ஷோ, கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன் வழிகாட்டுதல் ஏற்படுத்தப்பட சொல்லி பண்ணணும். அது எப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது விபத்து கால இது இருக்கு இல்லையா, அது சட்டப்படி அது ஒன்று. அது வந்து இன்னொரு ரிட்டில் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி எஸ்ஓபி இதே மாதிரி 2 ஒரே மாதிரி இது கேட்குறாங்க ப்ரேயரு. அதான் ஒன்றா போயிடுச்சு. இதெல்லாம் கேட்டு இதை முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று வருது. அதில் என்ன பண்ணுறாங்கனாக்க, அதாவது டு கண்டக்ட் இந்த திருநெல்வேலியில் இன்னொரு மீட்டிங் அன்றைக்கி பிளான் பண்ணுறாங்க, அது நிறுத்தணும் தேவைக்காக. இது முடிஞ்ச பிறகு திருநெல்வேலி போட்டிருக்காங்க பிறகு அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. அந்த கைட்லைன் அந்த வழிகாட்டுதெல்லாம் பண்ணுறது கொடுக்கக்கூடாது. அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, எல்லாத்துக்குமா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு பொதுவான வழிகாட்டுதலை பண்ணணும். அது ஒரு ப்ரேயர். இது மாற்றி சுற்றி 10 பேரை போட வச்சுருக்காங்க. இதுதான் எல்லாமே பாருங்கள். திருப்பி எஸ்ஓபி தான் எதுக்கு திருப்பி எல்லாம் போடுறாங்க. சரி, பொதுமக்கள் விரும்பாக போட்டாங்க, ரைட்டாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னங்கிறத கேட்டுட்டு இந்த இடத்துல தான் வருது. அதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றதான் பேசுது உச்சநீதிமன்றம். பேசிட்டு இந்த முதல்ல சொல்லுது, இதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா, கிரிமினல் ரிட் பெட்டிஷன் 284/25 அது 16/9 அன்றைக்கே தாக்கல் ஆகிருக்குது. 16/9 அன்றைக்கே தாக்கல் ஆகிடுச்சு. நிகழ்வு 27/9. 16/9 எப்போது, நாகப்பட்டினம் முடிஞ்சோன்னே நாகப்பட்டினம் நிகழ்வு முடிஞ்சோன்னு ஆரம்பிக்குது. இதுக்கு தான் உடனே கேட்டிருக்காங்க, என்ன இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, காம்பன்சேஷன் கொடுக்கணும். விஜய் அக்ராஸ் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு சுற்றிக்கிட்டே இருக்காரு. 20/9 20/12 இந்த பேசிஸில் இருக்கிறதால இது பாதிக்கப்படும், இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. இது நிலுவையில் இருக்குது. இது நிலுவையில் இருக்கும்போது டைம் கொடுத்து தாவேக்காவோட பணம் எவ்வளோ கட்டுறதுக்கு நீங்கள் வரீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி தமிழக அரசை கேட்டு நிலுவையில் வச்சுருக்காங்க டைம் கொடுத்து. அது நான் கொடுக்கறதுக்குள்ளேயே இங்கே ஏன்னா 16/9 நடந்திருக்கு. இங்கே உடனே 27/9 அங்கே 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே 27/9 இங்கே நடந்து போச்சு. ஸோ கொடுத்து இதே ப்ரேயரை கேட்டு ஆல்ரெடி ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. அதுக்குள்ளே இவங்க இதே திரும்பி போடுறாங்க. இந்த இடத்துல தான் பதிவாளரை கேட்குறாங்க, அது எப்படிங்க நீங்கள் மைண்டில் வச்சுக்கல, ஆல்ரெடி கனெக்டட் மேட்டர்மா, தொடர்புடைய வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது இது எதுக்கு நம்பர் பண்ணுறீங்க, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக விசாரிக்கணும், தள்ளி இருக்க வேண்டியதானே. 3 வழக்கு வருது இல்லையா, சேர்த்துருக்க வேண்டியதான். ஏன் என்ன பண்ணார் பதிவாளர், அது ஒன்று கேட்குது. இது மாதிரி மதுரையில் நடந்த சமாச்சாரம் இங்கே சென்னையில் எதுக்கு நம்பர் பண்ணுறீங்க. அதனால் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்குது. இதை பாருங்கள், கோர்ட் வைட் சப்சிக்வெண்ட் ஆர்டர் 24 சுவமோட்டோ தானவே எடுக்குது. அந்த 16 வழக்கை எடுத்து எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்லுது, இவ்வளோத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குது, பதிவாளருக்கு, அரசாங்கத்துக்கு, எல்லாத்துக்கும், பொதுமக்களுடைய சிபிஐ வந்தது அப்படிங்கிறதான பதில். பேராகிராஃப் 21 முக்கியமான சமாதானம் படிக்கிறேன் பாருங்கள். ஒரு இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், எங்களுக்கு ஏன் புரியலை, உச்சநீதிமன்றம் சொல்லுது தமிழக அரசு, இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் டு ஆஸ் பர்டிகுலர்லி அந்த பழைய கேஸு 3 நம்பர் 2756 புதுது 27/5/663 27/556 27/571 ஆஃப் 2025 ப்ரேயர்ஸ் வேர் மேட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு சிபிஐ. சிபிஐக்கு மாற்றம் கொடுக்கணும்னு ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெஷல் எஸ்ஐடி.
அண்ட் த டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மதுரை வாஸ் காங்கிரஸஸ் ஆஃப் த மதுரை பெஞ்சில் இந்த கேஸ் வழக்கு நிலுவையில் அன்றைக்கி எடுத்துட்டாங்க. அண்ட் செட் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் அட், அது என்ன சொல்லுது, இப்போ தான் விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்குது, சிபிஐ வேணாம்னு சொல்லி மதுரை பெஞ்சு சொல்லிடுச்சு. அதனால் அங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க, தண்ணி டிஸ்மிஸ் பண்ணல. அது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் திருப்பி வாங்க, அப்போ பார்த்துக்கலாம் சொல்லிடுச்சு. அதை சொல்கிறாங்க இங்கே. இந்த ஸ்டார் கான்ட்ரடிக்ஷன் த லேர்னட் சிங்கிள் ஜட்ஜ், இதுதான் மதுரை பெஞ்சு இங்கே மாதிரி அந்த டீல் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச சிங்கிள் ஜட்ஜ் இங்கே மெட்ராஸில் த லேர்னட் சிங்கிள் ஜட்ஜ் ஒரு டீலிங் வித் த மேட்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அவர் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாரு தானாகவே சுவமோட்டோ without referring any documents or assigning any reason, recorded dissatisfaction with the process and independence of the investigation. சிபிஐ கேட்டதுக்கு மதுரை பெஞ்சு ஆரம்ப நிலையில் இருக்குது, இப்போ தேவையில்லை, ஏதாவது வந்தால் நீங்கள் வாங்க நாங்கள் யோசனை பண்ண சொன்னதுக்கப்புறம் எதுக்கு தனியாக இருக்கிற ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து தானாகவே எடுத்து சுவமோட்டோவா தானாகவேன்னு அர்த்தம், தானாகவே இதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாரு. இந்த அஸ்ரக் போட்டார்லையே அந்த டீம் ஏன் போட்டார்னு கேட்குது. கேட்டுட்டு அதுக்கான காரணம் ஒன்றுமே சொல்லலையே, சொல்லாமல் எதுக்கு போடுது, யார் கேட்டாங்க இவங்கள அப்படி கேட்குது உச்சநீதிமன்றம். என்ன வரம்பில் பண்ணுறாரு, பெஞ்சு சொல்லுது இங்கே தனியாக ஒரு சிங்கிள் ஜட்ஜி சபார்டினேட் டு த பெஞ்ச், அது எப்படி பண்ணுறாரு. அதுலேருந்து பார்த்தபோது தஸ் ஃப்ரம் த அபவ் இட் இஸ் கிளியர் தட் த டிவிஷன் பெஞ்ச் அட் மதுரை டினைட் த சிபிஐ எஜுகேஷன், சிபிஐ டினை பண்ணுது இன்வெஸ்டிகேஷனை, ஹோல்டிங் தட் த இன்வெஸ்டிகேஷன் பை த லோக்கல் போலீஸ் ஸ்டார்டிங் லெவல் and while the single judge at the Madras main seat, Madras, dissatisfied with the police, போலீஸ்க்கு திருப்தி இல்லைன்னு இவர் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டார். அங்கே ஆரம்ப நிலை இதுதான் கான்ட்ரடிக்ஷன். ஓகே, அங்கே ஆரம்ப நிலை, இவர் வந்து ஆரம்ப நிலை அதை தாண்டி திருப்தியா இல்லைங்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அது எப்படி வந்தாருன்னு கேட்குது சிங்கிள் ஜட்ஜை. ரைட்டா, கேட்டுட்டு இந்த மாதிரி நடந்ததுனால தான் இன்றைக்கி சிபிஐ ஆர்டர் பண்ணிட்டு உச்சநீதிமன்றம். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் such recourse prima facie indicates that a lack of sensitivity and propriety to deal with such a matter, creating multiplicity of proceedings for the reasons best known to the honorable judges. போருமா, உயர்நீதிமன்ற தமிழகத்தில் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பற்றியே இவங்களுக்குன்னு ஒரு ப்ரொப்ரேட்டரி இல்லைங்குது. பல வழக்கில், ஆமாம், பல வழக்கில் திருச்சி விட்டுட்டீங்களே, அப்போ நீங்கள் அந்த வழக்கினுடைய வேகத்தன்மை ஒரு சென்சிட்டிவ்னா பரபரப்பான நிலைமை கேஸ் அது, அதில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதி அரசர்களை கேள்வி வைக்குது. கேள்வி வச்சுட்டு அது அந்த இடத்துல நிற்குது. அதுக்கப்புறமா இங்கே சொல்லுது பாருங்கள், இட் இஸ் டு பி நோட்டட் த ரிட் பெட்டிஷன், அதெல்லாம் பெண்டிங்காக இருக்குது. பெண்டிங்காக இருந்ததுக்கப்புறம் இந்த அந்த அந்த கேஸ் பெண்டிங்காக இருக்குது. இட் இஸ் ட்ரூ தட் தோஸ் ஆர்டர்ஸ் ஹவ் நாட் பீன் அசைல்டு, அந்த பெஞ்சுக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுத்தா அந்த மேட்ரு வந்து திருப்தி இன்னும் யாரும் ரத்தாகலை. ரத்தாகாத போது த ஃபேக்ட் ரிமைன்ஸ் த ப்ரேயர் டாஸ்கிங் த எஸ்ஓபி த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் கரூர் ஸ்டாம்பிட் வாஸ் நாட் என்டர்டெயின் தீஸ் கமென்சஸ் பை த பெஞ்ச் மியர்லி WP so and so was pending. அந்த வழக்கு பெண்டிங்காக இருக்கிறனால தான் எடுத்துக்க மாட்டேன்னு மதுரை தள்ளி இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, சிங்கிள் ஜட்ஜ் அவராக எடுக்கிறார். அது எந்த விதத்தில் நியாயம் கேட்குது. கேட்டுட்டு டிவிஷன் பெஞ்ச் பிகாஸ் ஆஃப் திஸ் and has been set out in the pleadings of the case. யாருமே கேட்கல அதை. இன்ஃபேக்ட் the said issue is under consideration, இன்னும் கவனத்தில் தான் பெண்டிங்கில் இருக்குது இந்த கோர்ட்டில். அப்படி இருக்கிறச்ச while it has been disposed, அதாவது தானாக மீறி போகுது, which has expanded the scope of the writ petition. இந்த opinion of this court, கோர்ட்டுடைய உச்சநீதிமன்றத்தை எண்ணத்துப்படி dismissal of the both of the batch of writ petition by the division bench in which specific pleadings were set out asking the relief of CBI, asking for the formation of SOP due to pendency of WP cannot be appreciated to be in right earnest. அதாவது பெஞ்சில் ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குன்னா நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண தப்பு, இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொன்னது, அதனால் நாங்கள் வந்து அது பாராட்டலை உங்களுடைய பரிபாலனத்தை, அப்படி நீதி பரிபாலனத்தை சொல்லி நீதி அரசரில் கேள்வி கேட்குது உச்சநீதிமன்றம். At the same time, as per the allegations raised with respect to impartiality, independence of the investigation, prima facie, the prayer for CBI investigation has not been duly dealt with. இதில் வந்து எந்த பாரபட்சம் இல்லாமல் மக்களுடைய நிலைமையை கருதி நடத்தணும் ஒரு சிபிஐ என்கொயரி கேட்குறச்ச அது எந்த அர்த்தமும் இல்லாமல் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணதை நாங்கள் விரும்பலைங்குது உயர்நீதிமன்ற நீதி அரசர் பணிகளை உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆச்சா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதே தான் திருப்பி சொல்லுது. பப்ளிக் லிட்டிகேஷனாக இருக்கிறச்ச நீங்கள் வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜ் எடுத்து பெஞ்சில் மாற்றிருக்கணும், ஏன் இவர் விசாரிக்கிறாருன்னு கேட்குது. இப்போ எல்லா இடத்துலையும் குழப்பம், ரைட்டா, குழப்பம். அது நீதிமன்றத்தையும் குற்றச்சாட்டிற்கு
தமிழக அரசையும் நிர்வாகத்தையும் கேட்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், முக்கியமாக ஏன் சிபிஐ கோர்ட் சொல்லுது, இது பேரா 28 கடைசியில் சொல்லுது பாருங்கள். இட் இஸ் அர்ஜென்ட் பிஃபோர் அஸ். அவங்க எதிர்க்க மனுதாரர்கள் கேட்குறாங்க, இன்வெஸ்டிகேஷன் வுட் பி கேரிட் அவுட் பை த போலீஸ். தமிழக அரசு போலீஸ் கேட்டானாக்கா டாப் அஃபிஷியல்ஸ் ஹேவ் ஆல்ரெடி கம் அவுட் பிஃபோர் த மீடியா. டாப் அஃபிஷியல்ஸ் நம்ம இப்போ சொன்னல அதிகாரிகள் has come out before the media making a statement that their subordinate officers have been adequate, have taken adequate steps and are not at fault. இதுதான் இங்கே மாட்டுச்சு. அவங்க காணொலி காட்சி நடத்தி எங்கள் கீழே இருக்கிற அதிகாரிகள் இந்த தவறும் பண்ணலை, சரியாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விளக்க அவர் கொடுத்துட்டாங்க. அது எப்படி நாங்கள் நம்புறது, எங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ஸ்டெப்ஸ் ஆர் நாட் அட் ஃபால்ட் அண்ட் ஹவர் சச் இன்வெஸ்டிகேஷன் வுட் பி ஃபேர். அது எப்படி நம்ம வந்து நேர்மையாக இருக்கும் நம்ப முடியும் கேட்குது. ஸோ பிரைமரி ஃபேசி திஸ் ப்ராக்டிஸ் இட் செல்ஃப் கிரியேட்ஸ் எ டவுட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ஜெனரல் பப்ளிக். ஏன் அவங்க காலையில் குடித்தாங்க, மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னாங்க அதிகாரி தப்பு பிள்ளை சொல்கிறீங்க, ஏன் சொல்கிற முன்னாடியே நீதியரசு ஒன்மேன் கமிஷன் இருக்குது, நீங்கள் போட்டது நீங்கள் இருக்கிறச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்படி மக்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு கேட்குது. ஸோ தி ஜெனரல் பப்ளிக் அபவுட் தி இண்டிபெண்டன்ஸ் இம்பார்ஷன், அது பாரபட்சம் இல்லாமல் தனித்தத்துவத்தோட இந்த விசாரணை இருக்காது சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்குங்குது, மக்களுடைய நியாயம். அதனால தான் எந்த இதுவும் தனித்தன்மையோட எந்த பாரபட்சம் இல்லாமல் நடக்கணும்னா நிச்சயம் சிபிஐ கொண்டு வரணும். மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அது வந்து பாருங்க, 100 people were injured. It has wide ramifications in the respect of the life of citizens, and in this context enforcing the fundamental rights of the families who lost their kith and kin is utmost important. இதுதான். அதாவது இறந்த குடும்பத்தோடைய மக்கள் அழுகிறாங்க இல்லையா, என் உயிர் போயிடுச்சு, என் குழந்தை போயிடுச்சு. ஒரு குழந்தைக்கு வாழ்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது இறையாண்மை. சாப்பிடுவதற்கு, தூங்குவதற்கு, நீந்துவதற்கு அந்த அதிகாரம் மறுக்கப்பட்டு ரத்தாகி இருக்குது. அதனால் அவங்க அழுகிறாங்க, அவங்க பண்ணது தவறு. அதாவது இனிமேல் இன்னொரு தடவையும் இது பண்ணதுக்கான இது காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தண்டனை கொடுக்கும். அதனால் இப்போ சிபிஐ முக்கியங்குது, மக்களுடைய உணர்வு முக்கியங்குது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும், அப்போ சிபிஐ வசப்பு போயிருக்குது வந்து இப்போ திமுக அரசில், அதாவது அதிகாரிகள் இருக்கிறவங்களும் பல பேர் சிக்குவாங்களா இதில்? அதிகாரிகள் சிக்குவாங்க சொல்ல வரல, ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் யாரு? அதிகாரிகள் நிர்வாகத்தை நடத்துறாங்க. நிச்சயமா ஓகே, அதிகாரிகள் நிர்வாகத்தை நடத்துறாங்க. ஆட்சியாளர்கள் இவங்களை கேட்டு செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். எப்படி இருக்கே அவங்க மாட்டும் போது இவங்களை கோத்து விட. அதனால அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள். ஓகே, அமைச்சர்கள் இந்த இடத்துல ஆட்சியாளர்கள் என்ன ஒரு அதிகாரியாக நம்மளுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்குறாங்க. இல்லப்பா, அவங்க எம்ப்ளாயி. அவங்க சிபிஐல அதிகாரிகள் மாட்டும் பொழுது ஆட்சியாளர்கள் மேல தானே கை திரும்புங்கிறது இல்லைங்க. சிபிஐ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், சில மாநிலங்களில் சில பெரிய நிகழ்வுகள் நடந்தபோது சிபிஐ என்கொயரி நடந்துச்சு. அப்போ வந்து எதிர்கட்சியாக அந்த காங்கிரஸ் கேட்டது, நான் எந்த மாநிலத்தை சொல்கிறேன் உங்களுக்கு புரியும், ரயில் கோத்ரா ரயில். அப்போ கேட்டபோது காங்கிரஸ் கேட்டுச்சு, சிபிஐ என்கொயரி வச்சாங்க. அப்போ அந்த காலத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர் யாரோ வந்தோ அவங்களெல்லாம் கூட்டு சம்மன் கூட்டு விசாரிச்சுது. அங்கே ஒரு கண்ணுனா இங்கே ஒரு கண்ணு மாறுமா? ஓகே, பொறுப்பு துறை அமைச்சர் யார் பொறுப்பு? அவங்களுக்கு வந்தாலும் அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு இறங்கி வரமாட்டே சொல்ல முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அங்கே தான் பதில் இருக்குது. ஆட்சியாளருங்கிறது இல்லை, பொறுப்புத்துறை அமைச்சர். பொறுப்புத்துறை அமைச்சராக இருந்தால் மற்றொரு மாநிலத்தில் நடந்தவங்களை விசாரிக்கணும்னு சொன்ன கூட்டணியில் இருக்குது திமுக, காங்கிரஸ் தொடுத்தது. அவங்க வந்து ஏறி பதில் சொன்னாங்கல்ல, நீங்களும் சொல்ல தான் வேணும். உங்களுக்கு ஒரு விதிவிலக்கா கிடையவே கிடையாது. அதனால் அந்த கட்டாய காலநேரங்கள் வந்து அப்பியர் ஆகணும். எதனால் மக்களவனுடைய உணர்வு, மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், மக்களுக்கு அநீதி தான் கிடைக்கும், நீதி கரெக்டாக கிடைக்கணுமா இல்லையாங்கிறத சந்தேகம்லாம் நிறைய இருக்குது உச்சநீதிமன்றத்துக்கு. அதனால தான் இன்றைக்கி சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கு. சிபிஐயே எனக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா எதுக்கு சிபிஐ இப்போ மானிட்டர் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காரணம், இப்போ இந்த அஜித்குமார் வழக்கில் சிபிஐ இறங்கிச்சு. அதுக்கு முன்னாடி மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தினார், அது அப்படியே கொடுத்தாங்க. இருந்தாலும் சிபிஐ அதிகாரிகளை சில பேர் தொந்தரவு பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு வந்தது நீதிமன்றத்தில். ஓகேயா? அதனால் அதை கண்காணிக்கிறதுக்கு யார் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க போலீஸு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க, தமிழ் தெரிஞ்சு அந்தாக்கு பிரச்சனை வருதுனால இப்போ வந்து தமிழ் மொழி இல்லாதவங்களை போட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்கள்
சிபிஐ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? ஏன்னா தரவுகள் இவங்க தானே கொடுக்கணும். ஒன் மேன் கமிஷனும் அந்த எஸ்ஐடி கொடுக்கணும். அதே மாதிரி எஸ்ஐடி நீங்கள் நியமிச்சிங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்கில். அப்பயும் வந்து அந்த எஸ்ஐடிக்கு பார்த்த 3 பெண் அதிகாரிகள் ஒருத்தருடைய வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. வந்ததா இல்லையா? ஸோ அந்த அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டுடுச்சு இப்போ உச்சநீதிமன்றம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது என்னென்ன தமிழகத்தில் நடக்குதுன்னு. அதனுடைய விளைவு தான் சிபிஐயும் நம்பாமல் சிபிஐக்கு மேலே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றங்களுடைய கண்காணிப்பில் இது நடக்க போகுது. யாராக இருந்தாலும் நோபடி இஸ் அபவ் லா. இந்த பதிவாளர் ஒருவர் சில கேள்விகளை கேட்டிருக்க நீதியரசர்களை விளக்கம் கேட்கும், அதுக்கப்புறம் நிர்வாகத்தை கேட்கும், பொதுமக்கள்கிட்ட விசாரணை நடக்கும், தாவேக்காட்டு விசாரணை நடக்கும். ஸோ எல்லார்ட்டும் நடக்கும். நடக்கும்போது உண்மைத்தன்மை வரும். அது இன்னையை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா எதுவும் பேசலை. விசாரணை வந்திருக்கு, நாங்கள் எதிர்கொள்கிறாங்க, பொதுமக்கள் தயாராகாங்க. ஏன் இன்றைக்கி தமிழ் அரசு சட்டமன்றத்தில் பேசுது? ஏன் பேசுது? அதனால் இப்படி பண்ணி தான் அதிகாரிகள் பண்ணி தான் இன்றைக்கி மாட்டினாங்க. அதனால் இப்போ வேறு லெவலில் இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும். ஒரு வழக்கறிஞராக சொல்கிறோம், இது தவறான முறை. இதுக்கான விளைவுகளை போக போக பார்ப்பீங்கிறது எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நிச்சயமாக தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பண்ணதுக்கு நன்றி.